தாடி பாலாஜி அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. புதிய காதலர்கள் வந்தோடனே பழைய காதலர் வந்து ஞாபகத்துக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தாடி பாலாஜி வந்து சேர்றாருன்னா சேரும்போது ரொம்ப எக்ஸைட்டா ரொம்ப கிட்டனா பொங்குனார். குஷியானது காலில் விழுந்ததை பார்த்தோம். அவருக்கு எந்த போஸ்டிங்கும் கொடுக்கப்படல. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து புதிய காதலர்கள்ன்றது யார் ஆதவ அர்ஜுனா அவங்க போட்டே போட்டிருக்கிறாரு. அரசியலில் எப்பவுமே ஒன்று சொல்றேன் சார், வந்த உடனே கொஞ்சம் வேகமாக செயல்பட்டார். தமிழிசைக்கெல்லாம் வந்து கவுண்டர்லாம் கொடுத்தார், பதில் கொடுத்தார். ஒருவேளை தலைமையில் அது விரும்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்களே இன்னும் அது அந்த பக்குவத்துக்கு வரல. இவர் எடுத்ததுமே வந்து அரசியல் நிலைப்பாடு என்ன, விஜயோட நிலைப்பாடு என்ன, தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன, பின்னணி என்ன, முன்னணி என்ன, எதுவுமே தெரியாமல் அதுக்குள்ள தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து பதில் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு கேட்டேன். இவர் அதிக பிரசங்காக இருக்கிறாருன்னு சொல்லி கூட பதவி கொடுக்காம விட்டுருக்கலாம்னு வச்சுக்கலாம். சரி, அப்படியே கூட பதவி கொடுக்கலாம் கூட சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேட்டு குத்திக்கிட்டீங்க, இதெல்லாம் தேவையில்லாது இல்லை. டேட்டு குத்திக்கிட்டா அதுக்காக 6 மணி நேரம் 8 மணி நேரம் நான் வழியை பொறுத்துக்கிட்டேன். நான் எதுக்குன்னு கேட்குறேன். நான் இதயத்துக்குள்ளே இருந்தாக்கா அவரே நெஞ்சில் குடியிருக்குன்னு தான் சொல்கிறாரு. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தருடைய படத்தை வந்து டேட்டூவில் குத்திக்கிறீங்க சார். மனைவி வந்து உங்களோட வந்து புழங்குறாங்கன்னு வச்சுங்க, அது அருவருப்பாக இருக்காது? அருவருப்பாக முட்டாள்தனமாக இருந்தது, பைத்தியக்காரன். அதெல்லாம் பண்ணக்கூடாது, யாரும் பண்ணக்கூடாது. அவ்வளோ ஆர்வப்படாரு எதுக்கு அதை பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ பதவி கொடுக்கலன்றதும் கேட்டால் வந்து இப்போ டேட்டூ அழிச்சிடுவீங்களா? திறமை இருக்கணும்ல. அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு டேலண்ட் ஏதோ ஒன்று, வியூக அமைப்பாளர் ஒன்று. அட்லீஸ்ட் வியூக அமைப்பாளர் கால் மேலே கால் போட்டு பேனா வச்சுட்டு இப்படி நிற்கிறார்ல, பேனா வச்சுக்கிட்டு இப்படி இருந்தாருன்னா வியூக அமைப்பாளர்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஒரு கால் மேலே கால் போடணும், ஒரு பேனா எடுத்துன்னு இப்படி 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 வைக்கணும்னா அப்போ வந்து அவங்க வியூக அமைப்பாளர். அப்படி அவர் வச்சுருப்பாங்க. ஐயநாதன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேலேருந்து விலகிட்டதாக வந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு. விஜய் வந்து கழட்டுனா ஒரு பெரிய ஆளுமை, ஒரு பெரிய பிம்பம், வந்து அரசாளர், நாடாள பிறந்தவர், வல்லவர், நல்லவர், நாடு போன்ற நல்லவர் அப்படிலாம் சொல்லி பில்டப் பண்ணி இவரை வந்து ஒரு ஆதரவாளராக மாற்றத்துக்கு ட்ரை பண்ணார். பல குளறுபடிகள் இருந்ததுலாம் தெரியும் யாருக்கு? ஐயநாதனுக்கு, தமிழக வெற்றி கழகத்தில். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சிருந்து சகிச்சுட்டு இருந்தவர் இப்போ இந்த போஸ்டிங்லாம் ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தாரு அவருக்கு எதுவும் இல்லைன்னு நினச்சாரோ, ஒரு வேளை பதவி எதுவும் இல்லைன்னு நினச்சி வந்தாரா, இல்லை பதவிக்கு ஆசைப்படுற மனுஷனாக தெரியாது. ஒருவேளை இவங்களுக்குலாம் போஸ்டிங் கொடுக்கறதா ஒரு பதவி கொடுக்கலன்றது மட்டும் இல்லாமல் அப்படி இருந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை. இவங்கெல்லாம் பதவி கொடுக்கும்போது நம்மளை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். நம்ம கட்சியில் போய் சேராத வரைக்கும் நம்மளை நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கட்சியில் போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்மளை வந்து நான் கேட்டினா வந்து உட்காரணும், நில்லுனா நிற்கணும், கையை கட்டி நிற்கணும். அரசியல் கட்சி தலைவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறான். இப்போ சொல்லலையா இந்த புஷியானந்து, விஜயெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே எம்ஜிஆர் தானே சார் சொல்கிறோம், ஜெயலலிதா தான் சொல்கிறோம். முக ஸ்டாலின் தான் நம்ம சொல்கிறோம். திருன்னு போட்டுக்கலாம் முன்னாடி, இல்லை அவர்கள் போட்டுக்கலாம், ஆனால் பேர் தானே சொல்லணும். இங்கே விஜய் பேரை சொல்லக்கூடாதுன்னு அது ஓவர் பில்டப்பாக இருக்குல்ல. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து தாடி பாலாஜி அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. புதிய காதலர்கள் வந்தோடனே பழைய காதலர் வந்து ஞாபகத்துக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவரே முதல்ல ஒரு விஷயம் சார், இதெல்லாம் கொஞ்சம் அறியாமை தான். இப்போது எனக்கு ஒரு இதே வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி கடந்த மார்ச் மாதமே வந்து உங்களுடைய பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார் தலைவர், நீங்கள் வந்து கட்சியில் சேர்ந்து இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நமக்கு ஏதோ பெரிய போஸ்டிங் நமக்கு காத்திருக்குன்னு சொல்லிட்டு உடனே இது பண்ண நினச்சாங்க. நான் அப்போவே வந்து பதில் கொடுத்தேன். என்னன்னா, சார் எனக்கு எந்த கட்சியில் சேரணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது. நான் ஆதரித்து பேசுறது வேற. பொதுவாக வந்து ஒருத்தர் அரசியல் கட்சிக்கு வராருன்னா அவர் வந்து உடனே நம்ம எதிர்க்கணும் அவசியம் இல்லை. அவர் வந்து கொள்கையெல்லாம் சொல்லட்டும், அதுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சில பேர் பேசுகிறாங்க, கூத்தாடி அப்படின்னு பேசுகிறாங்க. அதனால் நான் வந்து பேசியிருந்தேன். இப்போ நான் ஆதரித்து பேசுகிறேன். ஸோ அவர் அரசியலுக்கு வரட்டும். பட் அந்த கட்சியில் இணைஞ்சி ஒரு போஸ்டிங் வாங்கிக்கிட்டு இந்த இது நமக்கு எப்பவுமே இந்த வாழ்க்கை கோஷம் போகிறதே நமக்கு ரொம்ப சிக்கல் சார். நமக்கு அது வந்து அது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இந்த வாழ்க்கைன்னு சொல்கிறதும், இந்த தலைவர்ன்ற வார்த்தை சொல்லி சில பேர் அடைமொழியாக சொல்லுவாங்க. அப்படின்னா வணக்கம் தலைவரே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைவர்ன்றது கூட நமக்கு வந்து பெரும்பாலும் அது சொல்கிறதுக்கு நமக்கு விருப்பம் கிடையாது. அதெல்லாம் எனக்கு நான் சொல்லிட்டேன், இல்லை சார் நான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது, எனக்கு அந்த அரசியல் கட்சிலாம் சேர்ந்து என்னால் செயல்பட முடியாது சார், ஆனால் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். நியாயமான விஷயம் சப்போர்ட் பண்ணோம். அதே அவங்க பாதை சரியில்லைன்னும் போது உடனே நம்ம விலகிட்டோம். அந்த மாதிரி என்ன, ஒரு அரசியல் கட்சியில் வந்து இப்போ தாடி பாலாஜி வந்து சேர்றாருன்னா அவர் வந்து சேரும்போது ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப கேட்டினா பொங்குனார் பார்த்தோம். அவர் நேராக வந்ததுமே வந்து கேட்டால் வந்து புஷியானது காலில் விழுந்ததை பார்த்தோம். சரிங்களா?
அதுக்கப்புறம் அவர் வந்து மாநாட்டுக்கெல்லாம் அவருக்கு அழைப்பு இருந்ததா இல்லையான்னு தெரியல. பட் அவர் வந்தாரா வரலையான்னு கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஓரளவுக்கு இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ போஸ்டிங்லாம் போடும்போது அவருக்கு எந்த போஸ்டிங்கும் கொடுக்கப்படலை. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து புதிய காதலர்கள்ன்றது யார் ஆதவ அர்ஜுனா அவங்க போட்டே போட்டிருக்கிறாரு. புதிய காதலர்கள் வந்து வந்ததுனால அவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து அவளுடைய நினைவோடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காதலியை சொல்கிற மாதிரி சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். எனக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால் நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுட்டு போகக்கூடாது. ரெண்டாவதுன்னு கேட்டால் அரசியலில் எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் சார், இது எம்ஜிஆர் காலத்துலேருந்து உண்டு. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரோட சினிமாவில் பயணித்த வந்து எவ்வளோ பேர் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கின போது பதவிக்கு வந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க சொல்லுங்கள்? விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருப்பாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு பாடி கார்டாக இருந்ததுலேருந்து இருக்காங்க, பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவரோட பயணிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியோட வந்து கட்சியில் பயணித்தவங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஐசரி வேலன் இந்த மாதிரி சில பேர் தான் வந்து வந்தாங்க சினிமாவிலேருந்து. வந்தாங்க பெரும்பாலும் சினிமாவில் இருக்கிறவங்க அப்படியே தான் போயிட்டாங்க. எம்ஜிஆருக்கும் நடந்தது. அதே மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது கூட சினிமாவில் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற அப்படியே இது பண்ணால் கூட எவ்வளோ நடிகர்கள் வந்து தேமுதிகவில் வந்து பதவியில் வந்தாங்க, அல்லது அவங்க வந்து வழியை வந்து ஆதரிச்சாங்க. ஸ்டண்ட் ஆக்டருங்க இந்த மாதிரி அவருடைய தீவிரமான ஆதரவாளர்கள் இருப்பாங்க. ஆனால் கட்சி பதவிக்கு யார் வந்தாங்க? யாரும் பெரிய அளவில் வந்து சொல்லிக்கிற மாதிரி யாரும் வரவே இல்லை. கட்சியில் இருக்க தொண்டர்கள் வந்து ரசிகர்கள் வந்து அப்படியே வந்து மாறினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் சினிமாவிலேருந்து வந்தவங்க யார் இருக்கிறாங்க? அவருடைய ரசிகர்கள் எம்ஜிஆர் தான் பண்ணார், ரசிகர்லாம் அப்படியே தொண்டராக்கினார். ஆமாம், சரிங்களா? ஆனால் தலைவர்கள் யார் இருந்தாங்க? பெரும்பாலும் திமுக இருந்து விலகி வந்த தலைவர்கள் தான் அதில் பதவிக்கெல்லாம் வந்தாங்க, அமைச்சர்லாம் கூட இருந்தாங்க. ஆமாம். அந்த வகையில் வந்து கேட்டால் 1-2 விதிவிலக்குகள் வேறு தான். அந்த வகையில் விஜயகாந்த் தான் அப்படி தான். இப்போ இவர் வராருன்னு கேட்டால் இவர் என்ன சொன்னார், அப்படியே ரசிகர்களை வந்து அப்படியே வந்து தொண்டர்களாக மாற்றுறாரு. படிப்படியாக நடந்துகிட்டு இருக்குதான் நம்ம பார்க்கணும். இப்போ சினிமாவில் இருக்கிறவங்க வந்து இவர் யாரை கொண்டு வந்து இவர் வந்து அடுத்த கட்ட போஸ்டிங் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது வேற யாருன்னா சொல்லியிருப்பாங்க. பரவலாக ஒரு நடிகர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கும்பல் சேரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் தாடி பாலாஜிக்கெல்லாம் எவ்வளோ பேர் கும்பல் இருக்கிறாங்கன்றது ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு அறியப்பட்ட நடிகர்ல, சினிமா நடிகர்னும் போது ஒரு கூட்டம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அவர் வந்த உடனே கொஞ்சம் வேகமாக செயல்பட்டார். வேகமாக செயல்படுறது கேட்டால் தமிழிசைக்கெல்லாம் வந்து கவுண்டர்லாம் கொடுத்தார், பதில் கொடுத்தார். பட் அது வந்து ஒரு வேளை தலைமையில் அது விரும்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்களே இன்னும் அது அந்த பக்குவத்துக்கு வரல, இன்னும் நாங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வரல. இவர் எடுத்ததுமே வந்து அரசியல் நிலைப்பாடு என்ன, விஜயோட நிலைப்பாடு என்ன, தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன, பின்னணி என்ன, முன்னணி என்ன, எதுவுமே தெரியாமல் அதுக்குள்ள தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து பதில் கொடுத்தாரு இவர். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு கேட்டால் இவர் அதிக பிரசங்கையாக இருக்கிறாருன்னு சொல்லி கூட பதவி கொடுக்காம விட்டுருக்கலாம்னு வச்சுங்களேன். சரி, அப்படியே கூட பதவி கொடுக்கலாம் கூட சார், கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஆமாம், ஒரு நிர்வாகிகள் அறிவித்த உடனே நீங்கள் வந்து எதிர்பார்க்க வரலன்னும் போது நாளைக்கு வேற ஏதாவது கலைத்துறையில் கூட ஏதாவது ஒரு போஸ்டிங் இது பண்ணலாம். திபுன்னு வந்தீங்க, காலில் விழுந்தீங்க, உடனே டேட்டு குத்திக்கிட்டீங்க, இதெல்லாம் தேவையில்லாதில்ல. டேட்டு குத்திக்கிட்டா அதுக்காக 6 மணி நேரம் 8 மணி நேரம் நான் வழியை பொறுத்துக்கிட்டேன்னா எதுக்குன்னு கேட்குறேன் நான். நீங்கள் எதுக்கு? இதயத்துக்குள்ளே இருந்தாக்கா அவரே நெஞ்சில் குடியிருக்குன்னு தான் சொல்கிறாரு. ஆமாம், இதயத்தில் இருந்தாக்கா நீங்கள் அதை வெளியில் காட்டணும் அவசியமே இல்லை, விளம்பரப்படுத்தி காட்டணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் என்ன பழக்கம்? அதெல்லாம் நான் கேட்குறேன். நானே கடுமையாக விமர்சனம் பண்ணேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தருடைய படத்தை வந்து டேட்டூவில் குத்திக்கிறீங்க சார், மனைவி வந்து உங்களோட வந்து புழங்குறாங்கன்னு வச்சுங்க, அது அருவருப்பாக இருக்காது? ஆமாம், வேற்று மனுஷன் தானே இங்கே இருக்கிறது. அங்கே மனைவி வந்து உங்களோட வந்து கட்டி அணைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெஞ்சோட அணைக்க முடியுமா மனைவியை? அது அருவருப்பா, முட்டாள்தனமாக இருந்தது, பைத்தியக்காரன். அதெல்லாம் பண்ணக்கூடாது, யாரும் பண்ணக்கூடாது சார், யாரும் தான் பண்ணக்கூடாது. அவ்வளோ ஆர்வ கோளாறு எதுக்கு? அதை பண்ணிட்டு அப்புறம் இப்போ பதவி கொடுக்கலன்றதும் கேட்டால் வந்து இப்போ டேட்டு அழிச்சிடுவீங்களா? இருக்கலாம், ரிமூவ் கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். இங்கே பல பேர் அப்படி தானே சார் பண்ணுறது. அதுதான் பெரியார் அப்போவே சொன்னார். இங்கே போய் இந்த திருப்பதியில் போய் திருத்தணியில் போய் மொட்டை அடிக்கிறானுங்கல்ல, அவங்களாம் என்ன தைரியத்தில் அடிக்கிறானுங்கன்னா, மொட்டை அடித்தாலும் மறுபடியும் முடி முளைஞ்சிருந்து தான் வந்து அடிக்கிறானுங்க. முடிய முளையாதுன்னா எவனுமே மொட்டை அடிக்க மாட்டான். இது உண்மை தானே? என்ன தைரியம்? மொட்டை அடித்தாலும் மறுபடியும் முடி வளர்ந்துடும், அந்த தைரியத்தில் போகிறான். முடியே முளைக்காதுன்னு கேட்டால் மொட்டை அடிக்க போக மாட்டான். அந்த மாதிரி தான் இப்போ டேட்டுலாம் இருக்குதுன்னா சரி அப்படின்னா நம்ம அழிச்சுட்டா போச்சு டேட்டு. ஆனால் ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த ஆதி காலத்தில் இந்த வந்து பச்சை குத்தம் இருக்குல்ல, அதில் வந்து கேட்டால் நீங்கள் அழிக்கவே முடியாது. வாழ்க்கை ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக அது எடுத்து சுடுகாட்டில் கொண்டு போய் எரிக்கிற வரைக்கும் அது இருக்கும், அப்படியே இருக்கும். ஆனால் இப்போ வைக்கிற டேட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோக்காக தானே வைக்கிறாங்க.
ஆமா. ஸோ அதனால் ட்ராகன்லாம் வைக்கிறான் சில பேர், பார்க்குறேன் நான் சில பேரை பாரு, அப்படியே இந்த கையில் வந்து ட்ராகன் வைக்கிறது, புலி பாயிற மாதிரி வைக்கிறது, பைத்தியம். ஆமாம் பைத்தியங்கள்லாம். இதெல்லாம் தேவையில்லாத சைடு எஃபெக்ட்லாம் வராதெல்லாம் இருக்காது சார். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் வரும். இயற்கைக்கு மாறாக எதையும் பண்ணிக்கூடாது, என்னுடைய இது அது. பட் எப்படியோ ஆனால் வந்து அவர் வந்து அவரை புறந்தள்ளிட்டாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீலிங்கோட ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாரு. அது பேசும் பொருள் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அரசியல் சார் இது. அவர் எதிர்காலத்தை கூட வந்து உங்களை அணைச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு பதவி கொடுக்கும்போது ஏற்கனவே சில காமெடி நடிகர்கள் அவர் பின்னாடி தான் இருக்கிறான், யார் விஜய் பின்னாடி. அவங்களாம் நினைப்பாங்கல்ல நமக்கு எதுவும் கொடுக்கவே இல்லை, பதவி கொடுன்னு நினைக்கலாம்ல. சிக்கல் இருக்குல்ல, தலைமைன்னு ஒன்று கேட்டால் உங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் தரணும், அவங்களுக்கு என்ன கொடுக்கறது? ஸோ உடனே முடிச்சிக்கூடாது இல்லை, கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும். தாடி பாலாஜி இல்லையா, உடனே அவசரப்பட்டு உடனே ஒரு ட்விட்டர் போட்டு வந்து ஆதவ அர்ஜுனாவை கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னா அது வேற கணக்கு இருக்கு. சிடிஆர் நிர்மல்குமார் கொண்டு வாங்கன்னா அது வேற ஒரு கணக்கு இருக்கு. அவங்கள்ட்ட ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்றவர், அவர் ஐடி விங்கு பண்றவர். உங்களை வச்சு என்ன விங்கு பண்ண முடியும்? தாடி பாலாஜி வச்சுன்னு கேட்டால் வந்து டேட்டு குத்துறதுனா ஒரு கடையை ஓப்பன் பண்ணிட்டு தொண்டர்கள்லாம் வந்து டேட்டு ஒன்றா குத்துறதுனா ஒரு அது ஒரு தனியாக ஒரு அணி ஒரு அணியை உருவாக்கி டேட்டு அணி அப்படி போட்டு தாடி பாலாஜி வச்சு தொண்டர்கள்லாம் வாங்கப்பா டேட்டு குத்தி விடுறேன்னு சொல்லிட்டு வேணா செய்யலாம். அவங்க திறமை இருக்கணும்ல, அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கு. ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு டேலண்ட், ஏதோ ஒன்று வியூக அமைப்பாளர் ஒன்று, அட்லீஸ்ட் வியூக அமைப்பாளர் கால் மேலே கால் போட்டு பேனா வச்சுட்டு இப்படி நிற்கிறார்ல, பேனா வச்சுக்கிட்டு இப்படி இருந்தாருன்னா வியூக அமைப்பாளர்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஒரு கால் மேலே கால் போடணும், ஒரு பேனா எடுத்துன்னு இப்படி 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 வைக்கணும்னா அப்போ வந்து அவங்க வியூக அமைப்பாளர் அப்படி அவர் வச்சுப்பாங்க. சிடிஆர் நிர்மல்குமாருக்கு வந்து ஐடி விங்கில் இருந்திருக்கிறாரு, 2 கட்சியில் இருந்திருக்கிறாரு. பிஜேபியில் ஒரு 6 மாதமும் ஏடிஎம்கில் ஒரு 6 மாதமும் அந்த மாதிரியாக இருந்திருக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும், அவசரமும் படக்கூடாது இல்லை. ஆமாம். இப்போ வந்து ஐயநாதன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேலேருந்து விலகிட்டதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரும் கிட்டத்தட்ட வந்து என்னன்னா வந்து இதே மாதிரி வந்து என்னை எப்படி அப்ரோச் பண்ணாங்களோ அதே மாதிரி அவரும் அப்ரோச் பண்ணாங்க சார். என்னன்னு கேட்டால் அவர் வந்து கல்ட்டு, யார் கல்ட்டு? விஜய் வந்து கல்ட்டுனா ஒரு பெரிய ஆளுமை, அவர் பெரிய பிம்பம், வந்து அரசாளர், நாடாள பிறந்தவர், வல்லவர், நல்லவர், நாடு போற்ற நல்லவர் அப்படிலாம் சொல்லி பில்டப் பண்ணி இவரை வந்து ஒரு ஆதரவாளராக மாற்றத்துக்கு ட்ரை பண்ணார். பட்டு வந்து இவரும் கிட்டத்தட்ட ஆதரித்து பேசிட்டார். பேசி பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் போய் பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஸோ ஏற்கனவே தமிழக வெற்றி கழக இது நாம் தமிழர்லேயும் அவர் கொஞ்ச நாள் ஆதரித்து பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவரை வந்து தமிழக வெற்றி கழகம் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் ஆதரிக்கணும்னு கிடையாது. திமுகவுக்கு எதிராக வந்து யார் வராங்கன்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த பல கட்சி பழக்கருப்பையா அவங்கெல்லாம் வந்து பல கட்சிக்கு போனவங்க தான். டிஎம்கேவுக்கு யார் ரைபல் குரூப்பு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஆதரிக்கிற இடத்துல தான் வந்து ஐயநாதனும் இருக்கிறார். ஓகே, அது நம்ம பார்த்துருக்கோம். கடந்த காலத்துலையும் அப்படி தான் அவருடைய நிலைப்பாடு வந்து கேட்டால் வந்து ஒன்று தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியத்தை சம்மந்தமாக அவன் கேட்டால் நீங்கள் வந்து ஒரு இயக்கமாக கூட நீங்கள் இருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ அவர்லாம் ஒரு இயக்கமாக ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு பழக்கருப்பையா. ஆனாலும் நீங்கள் வந்து கேட்டால் நீங்கள் ஆதரிக்கிறது டிஎம்கேக்கு வந்து ரைபல் யாரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்க நிலைப்பாடு இருக்குது. அதை தாண்டி நான் என்ன கேட்டால் வந்து ஒரு நடுநிலையாக இருக்கணும் சார். நியூட்ரல்ன்றது தாண்டி நியாயப்பார்வை இருக்கணும். நியூட்ரலாக இருந்தால் மட்டும் இல்லை, நியாயப்பார்வை வேணும். யார் செய்தாலும் இது தவறுனா தவறு, சரினா சரி, அதை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும். பட் இவங்க வந்து கேட்டிங்கன்னா இவர் வந்து பல நிலைப்பாடுகள் வந்து இவர் ஆரம்பத்தில் பிப்ரவரியில் கட்சி தொடங்கி மார்ச்சில் அப்ரோச் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன் தெளிவாக. ஏன்னா எதிர்காலத்தை ஏதாவது இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும் கட்சியில் சேர்ந்தான்ட்டு. பட் இவங்கெல்லாம் தெரியும் வந்து பல குளறுபடிகள் இருந்ததுலாம் தெரியும் யாருக்கு? ஐயநாதனுக்கு, தமிழக வெற்றி கழகத்தில். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சிருந்து சகிச்சுட்டு இருந்தவர் இப்போ இந்த போஸ்டிங்லாம் ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தாரு அவருக்கு எதுவும் இல்லைன்னு நினச்சாரோ, ஒரு வேளை பதவி எதுவும் இல்லைன்னு நினச்சி வந்தாரா, இல்லை பதவிக்கு ஆசைப்படுற மனுஷனாக தெரியாது ஐயநாதனை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை இவங்களுக்குலாம் போஸ்டிங் கொடுக்கறதா ஒரு சரியா இல்லை, பதவி கொடுக்கலன்றது மட்டும் இல்லாமல் அப்படி இருந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை. இவங்களெல்லாம் பதவி கொடுக்கும்போது நம்மளை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஆதவ அர்ஜுனாலாம் உள்ளே கொண்டு வராரு, கொண்டு வரும்போது அப்போ அந்த நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையே, நம்ம தானே ஆலோசனை சொல்கிறோம் எல்லாம் பண்ணுறோம். இப்போ நான் இப்போ ஒரு ஆதரிச்சு பேசுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு திடீர்னு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு ஆங்கர் கேட்பாங்க, சார் உங்கள் கட்சிக்கு வந்து இவர் தமிழக வெற்றி கழகத்தில்
ஆதவ ஒரிஜினல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்களே ஆமா. அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பதில் சொல்லுவார்? இல்லைங்க ஒரு தளபதி தாங்க, அவர் விஜய் சொல்லிட்டாருன்னா சொன்னது அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அங்கே ஒரு நிலைப்பாட்டில் நிற்க முடியாது, அங்கே மாற்று கருத்தை சொல்ல முடியாது. இப்போ நான்லாம் எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, நான் நல்லது செஞ்சால் ஆதரிப்போம். இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிறோம், நான் கேட்டால் பரவாயில்ல முன்னேற்றம், விஜயோட நடவடிக்கையில் ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் இதே வந்து பூஜா கிட்ட கூட டான்ஸ் ஆட போயிட்டீங்கன்னா அப்போ என்ன சொல்லுவோம்? கட்சி எங்கே வளரும், கட்சி நாசமாக தான் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் உண்மை வெளிப்படையாக. அந்த வகையில் இவருக்கு வந்து கேட்டால் ஐயநாதனுக்கு வந்து இது ஏற்புடையது எல்லாமே இருந்திருக்கலாம். ஆதவ அர்ஜுனா சேர்த்தது, சிடிஆர் நிர்மல்குமார் சேர்த்தது எல்லாம் இருக்கலாம். ஆனால் கட்சி தலைமை அதுதான் இங்கே சிக்கலே. நம்ம கட்சியில் போய் சேராத வரைக்கும் நம்மளை நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கட்சியில் போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்மளை வந்து நான் கேட்டால் வந்து உட்காரணும், நில்லுனா நிற்கணும், கையை கட்டி நிற்கணும். அது மாதிரிலாம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டா அரசியல் கட்சி தலைவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றவங்களாம் இருக்கிறான். இப்போ சொல்லலையா இந்த புஷியானந்த்? விஜய்லாம் சொல்லக்கூடாது, தளபதியின் பெயர் கொண்ட விஜய்னு யாரோ ஒரு நிர்வாகி இருக்கிறாராம். அப்போ தளபதியின் பெயர் கொண்ட அங்கே கூட பேர் சொல்லக்கூடாது. அப்போ பாருங்க, இந்த மாதிரி ஆளுங்க வச்சுட்டு நம்ம என்னையாவது போய் கட்சியில் போயிட்டு கேட்டனா எங்க வந்து விஜய் வரலையான்னு கேட்டோன்னு வச்சுங்க, என்னங்க நீங்கள் தலைவர் விஜய்னு சொல்கிறீங்கன்னு. விஜய்ன்னு தானே சொல்லணும், புரியுதுங்களா? ஸோ அதனால் எனக்கு அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது. ஓகே சார். இங்கே எல்லாருமே எம்ஜிஆர் தானே சார் சொல்கிறோம். ஆமாம், நம்ம எம்ஜிஆர் தானே சொல்கிறோம். என்னங்க நீங்கள் எம்ஜிஆர் சொல்கிறீங்க? ஏன் புரட்சி தலைவர் ஜெயலலிதா தான் சொல்கிறோம். முக ஸ்டாலின் தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம், அந்த திருவன் போட்டுக்கலாம் முன்னாடி, இல்லை அவர்கள் போட்டுக்கலாம், ஆனால் பேர் தானே சொல்லணும். இங்கே விஜய்னு பேரை சொல்லக்கூடாதுன்னு எது? அது ஓவர் பில்டப்பாக இருக்குல்ல. ஆமாம், கண்டிப்பாக. அதெல்லாம் நமக்கு வந்து ஓவர் பில்டப்லாம் நமக்கு செட் ஆகாது சார். அதனால ஐயநாதனுக்கும் ஒரு பொருந்தலும் நான் நினைக்கிறேன். இங்கே சுயமரியாதை உள்ளவர்கள் யாருமே அரசியல் கட்சியில் ஒரு பதவியில் இருக்க முடியாது. சுயமரியாதை உள்ளவங்க, தன்மானம் உள்ளவங்க அரசியல் கட்சியில் இருக்க முடியாது. எந்த கட்சியிலும் இருக்க முடியாது. எந்த கட்சியிலும் இருக்க முடியாது. எந்த கட்சியிலும் இருக்க முடியாது சார். இந்தியாவில் எந்த கட்சியிலுமே இருக்க முடியாது. சுயமரியாதை தன்மானம் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்க முடியாது. நீங்கள் வேணால் தொண்டர்கள் வரிசையில் வந்தால் நின்றுடலாம். ஓகே, தொண்டர்களாக நின்றுலாம், அவ்வளோதான். அங்கே யாரும் நீங்கள் ஆதரிச்செல்லாம் பேச முடியாது, அவ்வளோதான். நீங்கள் அரசியல் கட்சியை சேர்ந்து நீங்கள் ஒரு உறுப்பினர் ஒரு ஆகி ஒரு நிர்வாகி ஆகிறீங்கன்னு சொன்னால் அங்கே தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு ஆமாஞ்சாமின்னு போடணும். இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே, அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா விஷம் குச்சி செத்துடணும். அப்படி தானே இந்த மதிமுக ஒருத்தர் செத்துறாருல, அவருக்கு வைகோட நீண்ட காலம் பயணிச்சவர். அவருக்கு பதவி கொடுக்கல, பார்த்தாரு கேட்டால் நேராக வந்து ஏதோ குருணைக்கு ஏதோ வச்சிருந்த ஏதோ மருந்து, ஏதோ இந்த தென்னை மரத்துக்கு வச்ச மருந்து ஏதோ குடிச்சு செத்து போயிட்டார். தெரியல உங்களுக்கு? ஆமாம், அந்த மாதிரி இருக்காங்க இங்கே. அதுதான் ஒன்று, நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டிங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் விட்டுடணும். பதவி கொடுக்குறாங்க அதை பற்றி கவலை கிடையாது. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கொடுப்பாங்கன்னு காத்திருக்கணும். அப்பப்போ வாழ்கன்னு சொல்லணும். ராத்திரி தூங்கும் போது எழுந்து திடீர்னு ஒரு தடவை வாழ்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்கணும். அவர் கேட்குறாரா, தலைவர் கேட்குறாரா, கேட்குமாலாம் கிடையாது. எந்த பக்கம் தலைவர் இருக்கிறாரோ அந்த பக்கம் திரும்பி பார்த்து வணக்கம் சொல்லணும். தலைவர் எந்த பக்கம் இருக்கா தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியும், குத்து மதிப்பாக தெரியும், பனையூர் இந்த பக்கம் தான் இருக்கு, ரைட், அந்த பக்கம் சேர்ந்து தலைவரை வணக்கம் தலைவரை சொல்லணும். இப்படிதான். உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி சார். நன்றி சார்.